இந்த 90s கிட்ஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜாப் போகணும், ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், சேவ் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணால் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் இப்போ இருக்க கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ண மணியை பட் நம்ம அதுக்காக வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஹாப்பியாக இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணோன்னா, அவங்க ஒரு மணிக்காக மட்டுமே ஒர்க் பண்ணோன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சா அப்படி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணல, மணிக்காக மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அங்கே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம ஒர்க் அப்படிங்கிறது மணியை மட்டுமே பேஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கணும். நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பட் ஆஃபீஸ் இது மாதிரிலாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் செட் ஆகிறது இல்லை. அதுக்கு ரீசன் வந்து 2 விதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அது காமனாக எல்லா ஒர்க்லேயுமே இருக்கும். பட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போகிறது அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்காது. நம்ம எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த இடத்துல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம எதுக்காக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற டவுட் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது ஆஃபீஸில் ப்ரெஷர், அந்த ஆஃபீஸ் விட்டு எப்படா வெளில போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தாண்டி அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு பர்பஸே இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி லைஃப் போகிற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி அதுலேருந்து வெளில வரதுக்கு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வெளில வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதுலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணிங்கன்னா, அது கம்மியான மணியாக இருந்தாலுமே லைஃப் ஷுட் பி ஹாப்பி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சன் கீழே ஒர்க் பண்ணணும், ஸோ அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க சம்மந்தமே எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எப்போ வேணுமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் எப்போ ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ வெக்கேஷன் போகணும், நான் இப்போ வந்து மணி சேவ் பண்ணுறேன், வெக்கேஷன் போகணும் திங்க் பண்ணுறேன். ஸோ அதாவது ஒரு பர்சன்ட்டை கேட்டு லீவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெக்கேஷன் எடுத்துகிட்டு எப்போ வேணாலுமே போகலாம். சில சமயம் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், நான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன், நான் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மந்த்தில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை வந்து வெக்கேஷன். இதுக்கு ஃப்ரீலான்சிங் ரொம்ப சூட்டபிளான ஒரு ஜாப். பட் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே வரும்போது இனிஷியலாகவே உங்களுக்கு வந்து நிறைய மணி வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஏர்ன் பண்ணுறத விட இந்த ஃப்ரீலான்சிங்கில் அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நானும் வந்து ஃப்ரீலான்ஸர் நிறைய பேர் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கிளைண்ட்டாக ஒரு ஃப்ரீலான்ஸர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், அதேமாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கிளைண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த வீடியோவில் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரீலான்ஸர் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் பிகம் அ ஃப்ரீலான்சர், திஸ் வீடியோ மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி இதில் வந்து 4 பாயிண்ட் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில். ஸோ ஸ்கில் அப்படிங்கிறது 2 விஷயத்தை நீங்கள் அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஸ்கில் டிமாண்டாக இருக்குது, எந்த ஸ்கில்க்கு அதிகமான பீப்புள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். அண்ட் அந்த ஸ்கில்லை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லை அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு அதிகமான ஒரு நாலேஜ், அது அதிகமான ஒரு டைம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கில்லோட லெவல் வந்து அட்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் இப்போ நீங்கள் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை வந்து வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு வீடியோ எடிட் பண்ணணும், உங்கள் அளவுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது யாரை வேணாலுமே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அப்படி ட்ரைனிங் எடுத்தால் மேபி வந்துட்டு அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. இந்த ரீசன்னால் எந்த ஒரு ஸ்கில்லுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பர்சன் ஒரு ஈஸியாக வந்து அந்த இடத்துக்கு வராமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி ஒரு ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ணணும். சில பேருக்கு இதில் என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு அந்த ஸ்கில்லை வந்து தெரியவே தெரியாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கில் எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எடிட்டிங் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத பாருங்கள். செட் ஆனிச்சுன்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டிமாண்டான ஸ்கில் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங். ஏன்னா பர்சனலாக நான் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய பர்சனல் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் ஒரு நல்ல வீடியோ எடிட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஈவன் நல்லாவே நான் பே பண்ணாலுமே. ஸோ வீடியோ எடிட்டருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். லைக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்திங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அது ஆன்லைன் வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் ஃப்ரீலான்சிங் போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நல்ல ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ். ஸோ
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேறு, இந்த அட்மினாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. சில பேருக்கு வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் தெரியாது, பட் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை லிங்க்டின்ல எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்கும். அவங்களே ட்ரை பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க, பட் அதை பேஸ் பண்ணி எப்படி மணி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அட்மின்ஸாக ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சனை வந்து ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து செல் பண்ண நினைக்கிறாங்க, லைக் வந்து மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் தான் செல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு அட்மினாக ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு ஐடி பேஸ் பண்ண ஏதாவது ஸ்கில்லை வந்து டீச் பண்ணுறதுக்கு ஆன்லைன் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலுமே தமிழில் டீச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடியில் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சிங் கூட பேரலாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக பிங்க் பண்ணலாம். இல்லை நான் மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன நீங்கள் டீச் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்க நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ எங்கேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு தமிழில் டீச் பண்ணுற பர்சன் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி விட்றேன். மேபி அவங்களுக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிடச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு குவாலிட்டியான ஸ்கில்லை வந்து ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்களும் வந்து பார்ட் டைமில் ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரீச் மீ. அண்ட் நீங்கள் கூட ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் வந்து இந்தமாதிரி போர்ட்டல் மூலிமா ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கில்ஸுக்குலாம் வந்து டிமாண்டுங்கிறது இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்வொர்க் அண்ட் தென் வந்து ஃப்ரீலான்சிங், ஃபீவர், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலாகவே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து அதிகமான கிளைண்ட்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறது ஃப்ரீலான்ஸ் பண்ணுற பீப்புளுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கேயே நீங்கள் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். இன்கேஸ் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஒரு கிளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக சேஞ்ச் ஆனிச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ServiceMela. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் இஸ் ServiceMela. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பான்சர்ஷிப் நான் அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ எடிட்டிங்காக, தமிழ் எடிட்டிங்காக. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃப்ரீலான்சர்ஸ் கிடச்சாங்க. லைக் வந்து வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ் எடிட்டிங்காக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து ஹையர் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனை சேஞ்ச் பண்ணுவேன். அவங்க ஒர்க் வந்து பிடிக்கல அப்படின்னா, அவங்க ஒர்க் பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க பண்ண ஒர்க்குக்கு நான் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல லாஸ் ஆனாலுமே ஒரு கம்மியான லாஸாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நான் ஹையர் பண்ணுவேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பார்க்கலாம். ServiceMela பிளாட்ஃபார்மை உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்லேயும் பண்ணலாம் அண்ட் தென் நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து ஆப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். ஸோ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்குள்ளே வந்துடலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு ஒரு பேசிக்லேருந்தே டீச் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்படி எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஒன்ஸ் செட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி வந்துருக்கும் கன்ஃபர்மேஷனுக்காக. அது நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டரில் கூட இருக்கும், உங்களுக்கு டேரக்ட் மெயில் ஐடியில் இல்லை அப்படின்னா. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட்டலுக்குள்ளே வந்துடும். ஸோ போர்ட்டலோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ், ரெக்வஸ்ட், பையிங், செல்லிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்குள்ளே போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ஐடி அண்ட் தென் உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. லைக் வந்து நீங்கள் இப்போது வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் எந்த அளவுக்கு தெரியும், என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு டீட்டெயிலான விஷயமாக நீங்கள் வந்து அபவுட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை டீட்டெயிலாகவே டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒர்க் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அக்கௌண்ட் இன்ஃபோ அண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு அதில் உங்களுடைய KYC நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் நடக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஜாப் முடிச்சதுக்கப்புறம். ஸோ KYCயில் ஜஸ்ட் நீங்கள் வந்து இனிஷியலாக உங்களுடைய அக்கௌண்ட் டைப், உங்களுடைய ஃபுல் நேம், பேன் கார்டு நம்பர், பேன் கார்டுக்கான ப்ரூஃப், ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும். பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பேங்க் IFSC கோட் அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர்,
அண்ட் பேங்க் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். அப்படின்னா அப்படியே பிளாங்க்கில் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் அட்ரஸை மட்டும் நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்கள் கேஒய்சி வெரிஃபை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் இது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸே நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் இது கேஒய்சி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, பேமெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும், லைக் அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை ஜாப் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலேயே போய்ட்டு நீங்கள் செல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போஸ்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அண்ட் அதே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராஸாக ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வீடியோவில் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மினிட் ஆட் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணிடலாம் அந்த ஃபார்மை. உங்கள் ஜாப் வந்து லைவுக்கு வந்துடும். ஸோ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ஜாப் உங்கள் ப்ரைஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்து அவங்களை சூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களை வந்து ஒருத்தவங்க ரீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்லேயே சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஜாப்ஸ் வந்து எடுக்கணும். ஆல்ரைட், தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்லி. ஏன்னா வந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் மட்டுமே டிபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் லக்கியாக இருக்கீங்க, தென் வந்து நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிக்கிங்க உங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து முன்னாடி காமிச்சு உங்கள் கிளைண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதை தாண்டி நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு கோல்ட் இமெயில் சென்ட் பண்ணுறது, இல்லை ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வீடியோ எடிட்டிங் பண்ணவோ அப்படி சொல்லி நீங்கள் மெயில் பண்ணி கேட்குறது, அண்ட் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா சில பிஸ்னஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே இனிஷியலாக வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணி காமிக்கிறேன், என்னோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பிஸ்னஸை ரீச் பண்ணலாம். அவுட் சைடில் உங்களுக்கான ஒரு மார்க்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லாவே க்ரோ ஆகும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் அஸ் அ பார்ட் டைம் ஜாப். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க டைம் வந்து ஃப்ரீலான்சிங்கில் மட்டுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், பேரலாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி அந்த என்ன தான் ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலுமே அது பிஸ்னஸ் தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பிக்கப் போய் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சர் ஆகலாம். எடுத்தோடனே ஃப்ரீலான்சர் ஆனீங்க அப்படின்னா ஒரு ரெவன்யூ உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைமாக வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணாமல் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்பிள்கிட்டே உங்களுக்கு வந்து பாட்காஸ்ட் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம் அப்படின்னு official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.